சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா கிளம்பி இருக்கிறாங்க. இந்தியாவை காப்பாற்றணும். எங்க இந்தியாவை காப்பாற்றுறதுக்காகத்தான் நாங்களாம் அரசியலுக்கு வந்திருக்கோம். நீங்கெல்லாம் வீதிக்கு வந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டை உங்களிடம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தாய்மார்கள் வீதியில் என்று கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு உங்க இந்தியாவை காப்பாற்ற போறாங்க. ஐயா நீங்களே யோசிச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் நிற்கின்ற தொகுதி 23 தொகுதியில் நிற்கிறாங்க. எத்தனை தொகுதிங்க ஐயா? 23 தொகுதி. அதுல எத்தனை தொகுதியில திமுக ஜெயிப்பாங்கன்னு யாருக்கு தெரியாது. இந்தியாவை ஆள வேண்டும் என்றால் 274 எம்பிக்கள் வேண்டும். எப்படி இந்தியாவை காப்பாற்றுவாங்க? 2004 போல நாம எல்லாம் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 10 நாள் கழிச்சு வெளியே வந்து மன்மோகன் சிங் தானுங்க பிரதமர் அப்படின்னா நாம சொன்னோம், ஐயா நாங்க மன்மோகன் சிங் யாருன்னே தெரியாதவருக்கு நாங்க ஓட்டே போடல. நம்மள கேட்டோமா இல்லைங்க. ஆனா மன்மோகன் சிங் யாருன்னே தெரியாதுங்க, நீ இவரை கொண்டு வந்து பிரதமர் நடத்துறீங்க. அதுக்கு 10 பேர் என்ன சொன்னாங்க? கலைஞர் கருணாநிதி, ஃபரூக் அப்துல்லா அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள், மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொன்னாங்க? இல்ல இல்லைங்க, நாங்க 10 பேர் முடிவெடுத்துட்டோம். இவருதான் கொஞ்சம் பேசாம இருப்பாரு, நாங்க என்ன பண்ணாலும் கம்முன்னு உட்கார்ந்து இருப்பாரு, ஆனா இவருதான் பிரதமர். அவரை போல் மோடி அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மோடி அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது. இந்த நாடு முதன்மையானது, இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி என்று அமர்ந்திருக்கின்றார். எனக்கு இந்த இந்தி கூட்டணி நோக்கம் என்னங்க? மறுபடியும் அதே மாதிரி வாய் பேசாத ஒருத்தரை கொண்டு வந்து பிரதமரை உட்கார வச்சுட்டா இவர்கள் கொள்ளையடிக்கலாம் என்பதற்காக இந்த கூட்டணி சேர்ந்திருக்கிறோம். இந்த கூட்டணியுடைய நோக்கம் என்னங்க? இந்தியாவுடைய நலனா? அந்தந்த மாநிலத்திலே மக்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி கொண்டிருக்கின்றார்கள். பீகார்ல நிதிஷ்குமார் அவங்க கூட இருந்த தேஜஸ்வி யாதவ் வேண்டாம்னு சொல்லியாச்சு. உத்தவ் தாக்கரே வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஃபரூக் அப்துல்லா காஷ்மீர்ல வேண்டாம்னு சொல்லியாச்சு. இந்த தேர்தலில் மம்தா பானர்ஜி வேண்டாம் என்று சொல்ல போகின்றார்கள். அந்தந்த மாநிலத்திலே வேண்டாம் என்று சொல்லப்பட்டவர்கள் என்றும் ஒன்றாக இணைந்து இந்தி கூட்டணின்னு வர்றாங்க. அன்பு சகோதர சகோதரரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்பதற்கானது. அதனால்தான் எல்லா கிட்டவர்களும் ஒன்றாக இணைந்திருக்கின்றார். குடும்பாட்சி செய்யறவங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. ஊழல்வாதிகள் எல்லாம் ஒன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. இது உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த களத்தில். மோடி அவர்கள் கிடைக்கக்கூடிய 400 பாராளுமன்ற உறுப்பினர்ல முதன்மை பாராளுமன்ற உறுப்பினர் கோவையிலிருந்து செல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் முன்னால் வந்து கொண்டிருக்கிறார். கோவையினுடைய வளர்ச்சி, கோவையினுடைய மாற்றம், உலக வரைபடத்திலே கோவை இருக்க வேண்டும். 20 ஆண்டு காலமாக கோவை யாரும் நினைச்சு கூட பார்க்கல. இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பேசல. 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை அள்ளி கொட்டி கொடுத்தும் குறைந்து கையிலே கொடுத்த பூமாலையை போல் ஆட்சியாளர்கள் அந்த பணத்தை பயன்படுத்துறாங்க. ஸ்மார்ட் சிட்டிக்கு 1445 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோங்க. ஒரு சாலையில போய் பாருங்க, 1445 கோடி ரூபாய் கொடுத்தா போற ரோடு மாதிரியாக இருக்குது. இத்தனை குண்டும் குழியுமா? 1445 கோடி ரூபாய் கொடுத்து 15 நாளைக்கு ஒருக்க குடி தண்ணீர் வர்றதுக்காக மோடி கொடுத்தாரு. அன்பு சகோதர சகோதரர்கள், இந்த முறை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். மோடி அவர்கள் வலிமையாக டெல்லியிலே அமரும் பொழுது அவருக்கு பணி செய்வதற்கு, உங்களுக்கு சேவை செய்வதற்கு உங்கள் வீட்டு பிள்ளை அந்த அண்ணாமலையை நீங்கள் கோயம்புத்தூரில் அமர்த்த வேண்டும் என்பதில் நீங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கின்ற அதற்கு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்கள் பெரிய அளவு நின்று இருக்கிறாங்க. இளைஞர்கள் பார்க்கிறாங்க ஒரு அரசியல் மாற்றம் வேணும். ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் திராவிட அரசியலை தாண்டி வளர்ந்தவர். எனக்கு 18 வயசுல ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க. 2006 தான் பிறந்தார் அவர். எனக்கு முதல் வாக்கு ஓட்டு யார் போடுறாங்களோ அவங்க பிறந்ததே 2006. இதற்கு முன்பு எப்படி இருந்துச்சுன்னு அவங்களுக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. அவர்கள் புதிய இந்தியாவை பார்க்கிறாங்க, ஒரு புதிய யுகத்தை பார்க்கிறாங்க. அவர்களை மையப்படுத்தி அரசியல் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அதனால் பெரிய அளவில் இளைஞர்கள் எல்லாம் வீதியில் நின்று நமக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இளைஞர்கள் நன்றி தெரிவித்து கை குழந்தையோட தாய்மார்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க. இது கை குழந்தை வர்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும், இந்த அண்ணாமலை அந்த குழந்தையினுடைய வாழ்க்கைக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன். அடுத்த 45 ஆண்டு இந்த குழந்தையினுடைய வளர்ச்சி என்னுடைய பொறுப்பு. நல்ல ஒரு சமுதாயத்திலே அந்த குழந்தை வாழ்வதற்காக என்னை, எங்களை, கட்சியை, மோடி அவர்களை முழுமையாக அர்ப்பணித்து நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.